அருமையா இருக்கு. இது எப்படின்னாக்கா நல்லா ரோஸா இருக்கு. பால் ரொம்ப சக்தி. ஆமா, அத்திப்பால் மருத்துவ குணம் வாங்கி. இது நல்ல வாசம் வருதுப்பா. அந்த ஃப்ரெஷ் அத்தி இப்போ மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்த உடனே இப்போ செஞ்சதுனால அந்த மரத்தடியில் நமக்கு அந்த பிக்கும்போது ஒரு வாசனை வரும்ல, அந்த அத்திப்பழம் அதே நல்ல ஃப்ளேவர். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம்தான் இது. ஆமாம் ஆமாம், அத்திப்பால் வந்து ரொம்ப தேடுவாங்கப்பா. ஒரு பயங்கரமான மெடிசன் ஆகுது. இப்போ நான் அந்த காய் பிச்சன்ல அப்படியே வழிஞ்சு வருது அந்த அத்திப்பால். இந்த உள்ள இருக்கிற கலர் எவ்வளோ லவ்லியா பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு அத்திக்காயை வச்சு பொரியல் பண்ண போறேன். இன்னைக்கு இது உடம்புக்கு கர்ப்பப்பைக்கும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இது. கர்ப்பப்பை புண்ணு ஆத்தும்பா இது. இதுல இருக்கிற தோற்பு சக்தி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்ல வாசனையா இருக்கு, அந்த அத்திப்பிஞ்சு வாசனை நல்லா இருக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ரேட்ல போட்டுட்டு அத்திப்பழத்துல தோற்பு அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த ப்ரௌன் கலரா வர்றது. ப்ரௌனா மாறுது இல்ல, இதுதான் காரணம். அதெல்லாமே ப்ரௌன் கலரா மாறும். பலா பிஞ்சு கட் பண்ணாலும் இப்படிதான் மாறும். வாழைப்பூ இது எல்லாமே கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இது வந்து அத்தி பிஞ்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா வயிறு புண்ணு, அந்த கர்ப்பப்பை புண்ணெல்லாம் ஆற்றும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். ரொம்ப குயிக்கா வெந்துடும், பிஞ்சு தானே, அத்தி பிஞ்சு தானே, ரொம்ப குயிக்கா வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது க்ளோஸ் அப்ல எடுங்க. வெந்துடுச்சு, நல்ல அரோமா. இது மருத்துவ குணம் அழியாமல் இருக்கணும், நம்ம நல்லதுக்கு தானே சாப்பிட்றோம், அதனால நான் மிளகாத்தூள் போடல, மிளகுத்தூள் போட்டுக்கிறேன்.
இது இயற்கையான மணத்தோட நல்ல மணமா நல்லா இருக்கு, வாசனையா இருக்குது. அந்த அத்திக்காயினுடைய வாசனையாவோட இருக்குது இது. ஏன்னா அந்த மரத்தடியில பழம் பறிக்க போகும்போது ஒரு நல்ல வாசனை வரும். அப்படியே ஒரு அந்த ஒரு ஸ்மெல் வந்து இந்த பொரியல்லையுமே இருக்கு. ஏன்னா இப்பதானே பறிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷா. இது உண்மையிலேயே இது பெண்கள் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிற பெண்கள்லாம் இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை இந்த அத்தி பிஞ்செல்லாம் கிடைச்சி சாப்பிட்டாக்கா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே கிளீன் ஆயிடும். அதே மாதிரி இஷ்யூஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பெண்கள்லாம் இந்த மாதிரி அத்தி பிஞ்சு சமைச்சு சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப நல்லது, ரொம்ப சக்தி வாய்ந்த. அதை இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வீக மூலிகையில இதுவும் ஒண்ணு. வேப்பிலை எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி அத்தியும் தெய்வீக மூலிகை தான் சொல்லுவாங்க. அதனால இது நமக்கு இந்த மாதிரி அத்தி மரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா காயிலையும் அந்த அத்தி பிஞ்சு வந்து அவ்வளோ நல்ல மெடிசன் வேல்யூ. நல்லா இருக்கு, நல்ல அரோமா. அப்படியே எப்படின்னா அந்த ஒரு தெய்வீக மூலிகை தான். அந்த அந்த பழம் பறிக்கும் போது எனக்கு ஒரு வாசனை கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த பாரு ஒரு ரெடி ஆயிடுச்சு. இந்த இது வந்து வாரம் ஒரு தடவை இந்த அத்தி பிஞ்சுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த கர்ப்பப்பை கோளாறு இருக்கிற பெண்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்கள், குழந்தை இல்லாமல்லாம் இருக்காங்கல்ல பெண்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அத்தி பிஞ்சு எங்கேயாவது சொல்லி வச்சு யாராவது அப்படி கிடைச்சி வாரம் ஒரு தடவை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதுவுமே நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, அவ்வளோதான். அருமையா இருக்குப்பா. எப்படி இது ஏதோ ஒரு இதை நினைவுபடுத்துது. கொஞ்சம் இந்த பலாக்காயில நான் செய்வேன்லாம் பொரியல் அந்த மாதிரியும் இருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற தோற்பு அப்படி இருக்கலாம் போல இருக்கு. நல்ல டேஸ்டாவும் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.